வெல்கம் டு மை சேனல். டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது 2 பேர் சாப்பிடலாம். கேஸ் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு குக்கர் சூடானதுக்கப்புறம் 50 ml ஆயில் வந்து இதில் விட்டுக்கிறேன். 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அடிக்கடிக்கு வந்து கிளறி விட்டுக்கோங்க. கால்கட்டோட கொஞ்சம் கம்மியாக வந்து கொத்தமல்லி, ஒரு கை வந்து புதினா, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. புதினா போட்டு ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா வதங்கட்டும். புதினா வந்து நல்லா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து வற்றினதுக்கப்புறம் அது வெங்காயத்தோடு சேரும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதினா போட்டு ஒரு 10 செகண்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு 3த்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு கீழே அடி பிடிக்காது. தக்காளியோட தண்ணியிலையும் இது ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர், இது 3த்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அடிக்கடிக்கு வந்து நல்லா கிளறி விடுங்க. கீழே வந்து சுத்தமாக அடி பிடிக்கக்கூடாது, இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும் உங்களுக்கு. 50 ml கர்டு வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா தறி விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு நான் 250 கிராம் வந்து சிக்கன் வந்து 2 வாட்டி அலசி இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் வந்து அதிலே குக் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விடுங்க. இப்போ தான் வந்து சிக்கன் வந்து சீக்கிரத்தில் வெந்துடும். 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி எடுத்துகிட்டு ரைஸ் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து 1.5 கப்பு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் எந்த கப்பில் மெஷர் பண்ணணும்னோ அதே கப்பில் வந்து நான் 1.5 கப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா கிளற வேண்டாம். ரைஸ் வந்து ஊறி இருக்கிறதுனால உடஞ்சிரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பாருங்கள். உப்பு காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கரெக்டாக இருக்குது. ஒரு நல்ல கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் விசில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காது. 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸில் வந்து வாட்டர் எதுவும் இல்லை. குக்கர் இருக்கிற ரைஸ் வந்து திருப்பும் போது ஸ்லோவாக வந்து திருப்பி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரைஸ் உடையாது. ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.